ஏஐ வேற ஒரு பக்கம் வருது, வாரு, ரெசெஷன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கு. சிவில் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், நான் ஐடி எல்லாத்தையும் இங்கே வச்சுக்க தம்பி. ஓகே சார். 10 வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ சேலரி வாங்குவாங்க? ஒரு 40,000 50,000 சேலரியோ. 12 எல்பிஏ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் 12 எல்பினா 1 லட்ச ரூபா மாதத்துக்கு. 1 லட்ச ரூபா வரமாட்டேன்றானுங்க. அந்த ரெசெஷன் வந்துச்சுன்னா இன்கேஸ் அது வந்து ஃப்ரெஷர்ஸோட ஐடி ஜாப்ஸுக்கு ஏதாச்சும் பாதிப்பு உண்டாக்குமா? இந்த ஈரான் வாரால வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 கண்ட்ரிஸ் ஹைலி அஃபெக்டட் தம்பி. யூஏஇங்க, இந்த பக்கம் பஹ்ரைனுங்க, கத்தாரு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி, யூகே. அப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார்? இந்த ஃப்ரெஷர்ஸ் தான் இருந்தீங்கன்னா வந்து வேலை கிடைக்காது, வேலை கிடைக்கும். வேலை இப்போ இல்ல, வரும்போது நீ ரெடியா இருக்கியான்னு பாரு. அதுக்கு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணு. எப்பா எத்தனை மாசம் போர் நடந்துடும்? 2 மாசம். 2 மாசம் தாண்டவே முடியாதுங்க. இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா சாப்பாட்டுக்கு வழி இல்லை தம்பி. இங்கேருந்து காய்கறி போகலைங்க. தண்ணி டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே. தண்ணி குடிக்கலைன்னா ஒரு நாள் இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. இப்போ நம்ம நியூஸ் சேனல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் ரெசெஷன் தான் இருக்குது, எங்கே பார்த்தாலும் வந்து ஃப்ரெஷர்ஸுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமான்ற பேச்சும் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ரொம்பவே பயந்துட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா இப்போ நம்ம காலேஜ் முடிக்க போகிறோம், நம்ம வேலைக்கு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற நிறைய பயம் உங்களுக்கு இருக்கும். அந்த பயத்துக்கான கேள்வி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா கேட்டு உங்களோட பயத்தை கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஃப்ரெஷர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஃப்ரெஷர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஐடியோ இல்லை ஜாப் தேடிட்டு இருக்கிற யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. உன்னோட கேள்விகள் கேட்கலாம் தம்பி. சார் இப்போது இந்த 2026 நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா, ஏன்னா நியூஸ் சேனலில் நம்மளை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க அந்த நியூஸ் சின்னதாக இருந்தால் கூட அது பெருசாக, அந்த சின்னதாக இருந்தாலும் பெருசாக தான் சொல்லி பயமுறுத்த செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல 2026 இது எல்லாமே எங்கே லீட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ரெசெஷனுக்கு தான் லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பயம் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இது உண்மையிலே ரெசெஷனுக்கு தான் போக போதா சார்? ரெசெஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நிலையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ 2000 வருஷத்தில் வந்து இந்த 2K ப்ராப்ளம் வரும்போது ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் வந்துச்சுங்க. அதுலேருந்து ரெக்கவர் ஆனோம். 2006 ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் வந்துச்சுங்க. 2010 வந்து ஒரு மிகப்பெரிய ரெசெஷன் வந்துச்சுங்க. ஏங்க லாஸ்ட் கொரோனா டைம்லங்க, எங்க ரொம்பலாம் சொல்ல வேணாங்க, 2020 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனாவால் வந்து மிகப்பெரிய ரெசெஷன் வந்துச்சுங்க. ஓகே சார். சரிங்களா? ஓகேவா? என்ன நடந்துருச்சு? இப்போவும் நல்லா தாங்க இருக்கும், இன்னும் பெட்டராக தானே ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட இம்பேக்ட்னு ஒன்று இருக்குங்க. ஓகே. அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து மனிதனோட இயற்கைங்க. ஓகே. அதனால் வந்து இப்போ வந்து 2 பெரிய பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து உங்களுடைய ஏஐ வந்துருச்சு, ஏஐ அதுவே பண்ணிடும், ஏஐ ப்ளக் பாயிண்ட் சொல்லிடும், இதை எடுத்து இப்படியே சொல்லிடும். என்னையா காமெடி பண்ணுறீங்க? எப்படியா ஏஐ எல்லாத்தையும் பண்ணிடும்? ஏஐயை நீ பயன்படுத்திக்க போகிற. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஏஐ வந்துருச்சு அப்படி போட்டால் வீடியோ ஹிட் ஆகுங்க, அதெல்லாம் போடுவாங்க நிறைய பேர். அப்படிலாம் நம்பாதீங்க. ஓகேவா? ஏஐ வச்சு நிறைய பண்ண முடியும், இன்னும் பெட்டராக பண்ண முடியும். இந்த பக்கம் ஈரானோட வார், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அது உண்டு. சரிங்களா? ஓகேவா? இந்த 2 இம்பேக்டால் பார்த்தீங்கன்னா வந்து ரெசெஷன்றது வந்து கொஞ்சமாக இருக்குங்க. ஓகே. யாருக்கு இந்த ரெசெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக திரும்ப ஒரே வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். டெய்லி 10 மெயில் வரும், 10 மெயில் ஃபார்வர்ட் பண்ணுறது ஒரு வேலை. நீ ஏன் அதை பண்ணுற? அதுக்கு சம்பளம் ஓடு. அதை வந்து ஒரு ஏஐ மூலமாக ஃபார்வர்ட் பண்ணுறது பண்ணிப்போம். இதே வந்து சரவண பவனுக்கு ஒரு பில்லு போகிற ப்ராஜெக்ட் வச்சுக்கேன், ஏஐ பண்ணுமா? பண்ணாது. ஏஐயை யூஸ் பண்ணி நாம தான் பண்ணணும். ஓகே. அப்போ வந்து அந்த இடத்துல நம்முடைய யூசேஜ் டெவலப்பர் தேவை. அதனால் வந்து ஒன்றுமே நடக்காது தம்பி. ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வாரால் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் குறையுங்க. ஓகேவா? ஸோ கம்பெனிகள் வந்து ப்ராஜெக்டை ஹோல்டு பண்ணுவாங்க. இதனால் வந்து ரெசெஷன் கொஞ்சமாக இருக்குங்க. ஆனால் திறமை இருக்கிற எம்ப்ளாய் எடுக்கவே மாட்டான் கம்பெனிக்காரன். சம்பளம் கொடுத்து அவனை வச்சுட்டே இருப்பான், ஏன்னா திரும்ப எவனமோ ஒருத்தன் கிடைக்க மாட்டான்ட்டு. ஓகே. அதனால் வந்து நம்ம ரொம்ப பேனிக்காக தேவையில்லை. ஓகே சார். சார் அப்போது நம்ம இப்போ ரெசெஷன் பற்றி பேசிட்டோம். அந்த ரெசெஷன் வந்துச்சுன்னா இன்கேஸ் அது வந்து ஃப்ரெஷர்ஸோட ஐடி ஜாப்ஸுக்கு ஏதாச்சும் பாதிப்பு உண்டாக்குமா? கண்டிப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கேம்பஸ் இன்டர்வியூவில் நீங்கள் யாராவது பிளேஸ் ஆகிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து உன்னை கூப்பிடுவான்னு வெயிட் பண்ணாத. இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுங்க. ஓகேவா? ஸோ 2018 வந்து ஒரு காலேஜில் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்பர் 1 காலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2018 பிளேஸ் ஆன பையன் 2019 கூப்பிடல, 2020 கூப்பிடாம விட்டாங்க. ஓகே.
ஸோ அதில் புத்திசாலி பசங்க 100 பேர் பிளேஸாக இருக்கான ஒரு புத்திசாலியாக ஒரு 50 பேர் இருப்போம். அவன் வந்து உஷாராக வந்து டெக்னாலஜிலாம் படிச்சுக்கிட்டு சைலண்டாக ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டான். போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தான். கூப்பிட்டா அந்த கம்பெனிக்கு போகலாம், பிளேஸ் ஆன கம்பெனி அப்படின்னா இது ஒரு வேலை போயிட்டான். சில பேர் என்ன பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் சும்மாவே இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை தானே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ இப்போ எதனா ஒரு வேலையை பண்ணிட்டு கேப் ஆகிடும், அது வேலையை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஓகே, அதனால வந்து கேப்பும் உண்மை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் 2 வருஷம் அவனுக்கு டெக்னாலஜி எல்லாம் மறந்து சோம்பேறி ஆயிடுறான்ல. ஆமாம் சார். அதனால வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ் ஆனவங்க தயவு செஞ்சு டெக்னாலஜியை படித்து ஏதோ ஒரு சின்ன கம்பெனிக்கு போயிட்டு ஒருவேளை பிளேஸ் ஆன கம்பெனியில் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு போ, அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியில் உனக்கு வேலை இருக்குது. ஓகே, இது ஒன்று சொல்லி முடிச்சிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற இந்த ஈரான் வாரால் வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 கண்ட்ரிஸ் ஹைலி அஃபெக்டட் தம்பி. ஹைலி ரொம்ப அஃபெக்டடுங்க. ஓகேவா, யூஏஇங்க, இந்த பக்கம் பஹ்ரைனுங்க, கத்தாரு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி, யூகேங்க, ஃப்ரான்ஸு, இட்டாலிங்க, ரஷ்யா ஆல்ரெடி அஃபெக்டடுங்க, உக்ரைன் அஃபெக்டடுங்க, இந்தியா அஃபெக்டடுங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இப்போ அமெரிக்கா அஃபெக்டடுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இந்த ஈரான் வாரால் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த கண்ட்ரிஸ் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு வராது. ஆமாம், ஓகேவா. அப்போ ஆஸ்திரேலியானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூசிலாந்து பிரச்சனை கிடையாதுங்க, கனடா பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் தான் இப்போ சேஃபில் இருக்குது. இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்குங்க, இந்த ப்ராஜெக்ட் ஒன்றுமே வந்திருக்காதுங்க. அதனால் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட் குறையதோட ஒரு ஃப்ரீஸ் நடக்கும், ஒரு ஸ்லோடவுன் நடக்கும். அது பயங்கரமானதெல்லாம் கிடையாது, டைம் பீயிங்க்கு. ஓகே சார். சரி சார், இப்போது எப்போ என்ன நடக்கும்ன்ற சுச்சுவேஷன் தெரியல நமக்கே. அப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சார்? இந்த டைமில் தான் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் பாருங்கள், ஒன்று பண்ணுங்கள், வேலை கிடைக்காது, வேலை இப்போ இல்லை, வரும்போது நீ ரெடியாக இருக்கியான்னு பாரு. அதுக்கு ப்ரொஃபைலை பில்ட் பண்ணு. எப்பா எத்தனை மாதம் இந்த போர் நடந்துடும்? 2 மாதம் தாண்டவே முடியாதுங்க. எக்கானமி ஏங்க 10 நாளைக்கு எக்கானமி இல்லைங்க. பாகிஸ்தானில் லாக்டவுன் போட்டாங்க, இந்தியாவில் வந்து ஹோட்டல்லாம் மூடிட்டு இருக்காங்க, நமக்கும் லாக்டவுன் போட போகிறாங்க. எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்போம்? நம்மலாம் பொங்கிடுவாங்க மக்களுங்க, போதுனாடே அப்படின்ட்டு. இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக சாப்பாட்டுக்கு வழியில் தம்பி. இங்கேருந்து காய்கறி போகலைங்க, தண்ணி டீசாலினேஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க. ஓகே, தண்ணி குடிக்கலைன்னா ஒரு நாள் இருக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த போர் உடனடியாக நிற்கும். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 வாரம் தாங்கிறதே அதிகம், அதுக்குள்ளே மக்கள் செத்து போயிடுவோம். ஓகே, அதனால் வந்து இம்மிடியேட்டாக ஏங்க துபாயோடைய ராஜா இருக்கார், துபாய் மக்கள்லாம் சாகுறாங்க, தாங்கிட்டு இருக்காரு, அவரே சாகர ஸ்டேஜுக்கு வந்துடுவார்ல, அவருக்கும் தண்ணி வேணும் தானேங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்து இந்த போர் நின்றுடும். நின்ன பின்னாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 மாதம் எடுத்துக்கும். ஆனால் 3 மாதம் கழித்து நீ ரெடியாக இருக்கியா வேலைக்கு, உன் ஸ்கில்லு டெவலப் பண்ணியிருக்கியான்னு பாரு. ஸோ போரை பார்த்துட்டு வேலை கிடைக்கல சொல்லாத, போர் முடிஞ்சப்போ உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கியான்னு பாருங்கள். அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிங்க. எங்களை மாதிரி ட்ரைனிங் கம்பெனிஸும் எங்கேனாவது போய் படித்து டெக்னாலஜி கற்றுக்கோ, ப்ரொஃபைலை பில்ட் பண்ணு, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணு. இந்த டைமில் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணி ப்ரொஃபைலை ரெடியாக வச்சுக்கோ. ஓப்பனிங்ஸ் வந்து டப்புனு அடிச்சு உள்ள போயிடணும், கெத்தாக அடிச்சுட்டு உள்ள போயிடணும், அதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகே சார். சரி சார், இப்போ வந்து இந்த பயம்லாம் இருக்கிறதுனால ஏஐ வேறு ஒரு பக்கம் வருது, வாரு, ரெசஷன் எல்லாமே வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பேக்டை கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த டைமில் எல்லோரும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, ஐடி சேஃபா, நான் ஐடிக்குள்ளே போகலாமா, இன்னும் இதில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது டொமைனை சூஸ் பண்ணிக்கலாமான்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் போகலான்னு நினைக்கிறீங்க தம்பி? யோசிங்க தம்பி. கம்ப்யூட்டர் இருக்கிற வரைக்கும், மொபைல் இருக்கிற வரைக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கிற வரைக்கும் ஐடி ஒன்றுமே பண்ண முடியாது. புரியல? இங்கே பாருங்கண்ணா, உங்கள் மொபைலில் வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், புதுசாக ஒரு ஆப் வருது, டன்ஸோ இருக்குங்க, ரேப்பிடோவில் புக் பண்ணுற, யூபரை புக் பண்ணுற, இதெல்லாம் என்னது? சாஃப்ட்வேரு. உன் வாழ்க்கையிலே சாஃப்ட்வேர் இருக்குது, சரிங்களா? ஓகேவா? சாஃப்ட்வேர் இல்லாமல் உன் வாழ்க்கையே கிடையாது. டெய்லி எப்படியும் ஒரு 50 யூஸ் பண்ணிவிடுவோம் சார். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுவீங்க. யூடியூப் பார்க்குற, இன்ஸ்டாகிராம் பார்க்குற, அதை க்ரியேட் பண்ணுற ரீல்ஸு எல்லாமே சாஃப்ட்வேர் தானே தம்பி. ஸோ இந்த ஐடின்றது வந்து அது அழிஞ்சிச்சுன்னா நம்ம உலகம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, அதனால் வந்து இது எவர் கிரீன் தம்பி. ஒருத்தன் எப்போவுமே சொல்லிட்டே இருப்பான் டவுனுன்ட்டு, அவன் கூட சேர்ந்து டவுன் சொல்லிட்டு நம்ம சைலண்டாக படித்து நம்ம வேலைக்கு போயிடணும். ஓகே சார், சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க தம்பி, இந்த பக்கத்தில் யார் வேணும் வச்சுக்கோ, சிவில் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, லாஜிஸ்டிக்ஸ், நான் ஐடி எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கோ தம்பி. ஓகே சார். 10 வருஷத்துக்கு இவங்க எவ்வளோ சேலரி வாங்குவாங்க? ஒரு 40,000 50,000 சேலரியோ. 12 LPA 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியில் 12 LPனா மேலே என்ன எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க? பிச்சைக்கார கம்பெனியாக இருக்கும் போது 1 லட்ச ரூபாடா மாதத்துக்கு. 1 லட்சம் வரமாட்டேன்றானுங்க. ஐடியில் வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 1 லட்சம்ன்றது கம்மி சேலரி. ஓகே, ஆனால் 50,000ன்றது இங்கே பயங்கரமான சேலரி.
வேலை இங்கே 6 நாள் நைட் ஷிஃப்ட் பண்ண அதை பண்ணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட். இங்கே வாரத்துக்கு 5 நாள் வேலை செஞ்சால் சனி ஞாயிறு லீவு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வெளிநாடு போயிட்டு மாதத்துக்கு இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் வந்து என்னோட 26வது வயசில் வந்து கிட்டத்தட்ட 5.25 லட்சம் பர் மந்த் சம்பளம். புரியல? ஓகே. அது ஐடியில் மட்டும்தான் தம்பி இருக்குது. அதனால் வந்து ஐடி ஃபீல்டு மட்டும்தான் சேஃபஸ்ட் ஃபீல்டுங்க. திறமை நீ ஒன்று ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஓகே சரிங்களா? ஓகேவா? பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்துங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதில் கிடைக்கும். ஓகே. ரிமோட் ஜாப் இப்போ ரொம்ப விட்டுருங்க. இப்போ இந்தியாவில் வந்து லாக்டவுன் வருதுன்னு வச்சுக்கேன், எவன் வேலை செய்வான்? நேரில் போனால் தானே உனக்கு வேலை. ஆமாம். பெட்ரோல் இல்லைப்பா, ஆனால் ஐடியில் மட்டும் வீட்டிலேருந்து வேலை செய்யும், சம்பளம் கொடுக்கும். லேப்டாப் மட்டும் கொரோனாவில் நடந்துச்சுல்ல, அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியில் தான் இருக்குது தம்பி. ஓகே. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா சேலரி ஒரு கம்பெனியில் நான் 6 LPA வாங்குறேன்னா இங்கேருந்து இன்டர்வியூலாம் ப்ரிப்பேர் பண்ணி இன்னொரு கம்பெனி 8 LPA, அங்கேருந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி 12 LPA. மெக்கானிக்கல் நீ போய் பார்க்கலாம், அக்கௌண்ட்ஸில் போய் பார்க்கலாம். வாழ்க்கை ஃபுல்லாக 50,000 தாண்ட முடியாதுங்க. அதனால் ஐடி இஸ் த சேஃபஸ்ட் ஒன். ஓகே சார். சார் என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணிட்டு ஜாப் கிடச்சிச்சின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார், அது எப்படியும் கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். கூப்பிட மாட்டாங்க. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டில் இல்லைனா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுல யூட்டிலைஸ் பண்ணால் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கூப்பிட மாட்டாங்க. இப்போ வாரம் இருக்கிறது கூப்பிட மாட்டாங்க. ஓகே சார். ஓகே. சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. கேம்பஸ் இன்டர்வியூவில் வாங்கினதுல வந்து அதெல்லாம் வட சுட தான் போகணும் அந்த பேப்பர். ஓகே சார். புரியுதுங்களா? ஓகே. அப்போ இங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் இந்த டைமில். இங்கே பாருங்கள், முதல்ல வந்து கேம்பஸ் இன்டர்வியூ பிளேஸ் ஆன ஒரு பையன் இருக்க. ஓகே சார். கூப்பிட சான்ஸே இல்லை, வாராள சான்ஸே கிடையாது. ஓகே. சரி, ஓகேவா? ஏன்னா ஒரு வருஷத்தில் இந்த இம்பாக்ட்லாம் முடியறதுக்குள்ள அடுத்த பேட்ச் வந்துடும், அடுத்த பேட்ச் கூப்பிட்டு போயிடுவோம். நீ எதுக்குன்னு இங்கே பார்ப்போம். கேம்பஸ் பிளேஸ் ஆனால் கூப்பிட சான்ஸே இல்லை. நம்ம நெகட்டிவாக பேச வேணாம், கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். கூப்பிட்றதுக்குள்ளே உன் டெக்னாலஜி லேர்ன் பண்ணி உன் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி உன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோ. வீட்டில் சும்மா இருந்துடாத, வேலை கட்சிச்சுன்னு நினச்சிட்டு வீட்டில் சும்மா இருந்துடாத. ஓகே. ஓகேவா? டெம்பரரி ஒரு வேலைக்கு போ, அந்த கம்பெனியில் கட்சா ஓடிடு. ஆனால் தயவு செஞ்சு வீட்டில் மட்டும், நான் நெகட்டிவாக பேச தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிருக்கோம், இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நீங்கள் திட்டுவீங்க. சரி, ஆனால் தயவு ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறாங்க. அவன் கம்பெனி கூப்பிட்டானா சந்தோஷம், கூப்பிடலைன்னா லைஃபே போச்சுங்க. அது அந்த வேலை இருக்குன்னு நம்பி விளையாட்டு தான் வந்துடுவோம். அப்படி இருந்துடாதீங்க மட்டும் தான் நான் சொல்கிறேங்க. நெகட்டிவாக பேசலைங்க, யாரையும் கஷ்டமும் படுத்தலைங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசலாங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து கூப்பிட்றதுக்கான சான்சஸ் மிகவும் குறைவு. ஓகே சார். நாம் ரெடியாக இருக்கிறது நல்லது தானே. ஏப்பா இந்த வழியில் போகிறேன், அந்த வழி பிளாக் ஆகுது, இன்னொரு பாதையை நீ ரெடி பண்ணி வச்சுக்கோ. அந்த பாதையில் போகிறதுக்கு அந்த பாதை அங்கே பிளாக் ஆகிடுச்சா அங்கேயே நின்றுப்பியா? லைஃப் போய்ட்டு தம்பிங்களா, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஓகே சார். ஒரு வேளை நீங்கள் டெக்னாலஜி ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இன்டர்ன்ஷிப் பண்ணாலுமே எங்களுமே கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணலாம். என்கிட்ட படியில் யார்கிட்டயே படி, ஆனால் படி. ஓகேவா? இது எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுற கோர்சஸுங்க அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துட்ருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். டெக்னாலஜி கற்றுக்கிட்டு ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள், ப்ரொஃபைல் ரெடி ஆகும். ஓகே சார். இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கரியரில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்கள், இன்னொன்று மேத்தமெட்டிக்ஸ்னால் ஆப்டிடியூட் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டெக்னாலஜி அப்படின்னா வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஃப்யூச்சரில் போகிற டெக்னாலஜி இதெல்லாம் வேண்டாம். இப்போ என்ன வேலை கிடைக்குமோ அந்த டெக்னாலஜி படிங்க. ஓகேவா? அந்த டெஸ்டிங் படிக்கக்கூடாது. இந்த ETL டெஸ்டிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் படிக்கக்கூடாதுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மேஜிக்கல் கோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுரு. அதெல்லாம் நம்மளுது கிடையாது. ஓகேவா? நம்ம படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெப் டிசைனிங் சொல்ல ஃபுல் ஸ்டாக்கை படிக்க சொல்லுங்கள். .NET ஜாவா பைத்தான். அப்படி இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய நெட்வொர்க்கிங் க்ளவுட் சைபர் செக்யூரிட்டி. இன்னும் அட்வான்ஸாக படிக்கணுமா டெவாப்ஸ். பயங்கரமாக நான் ரிசர்ச்லாம் பண்ண நினச்சேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கலாம். ஓகேவா? அப்படியே நான் இதெல்லாம் வேண்டாம், நான் கொஞ்சம் ஈஸியான கோர்ஸ் படிக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் UX படிக்கலாம். ஸோ இதில் எதுனா ஒரு டெக்னாலஜி மட்டும், இதை தவிர வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. இந்த ஏரியாவில் மட்டுமே சூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷர்ஸுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் அண்ட் ரிமோட் ஜாப் அப்படிலாம் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குமா உங்களுக்கு? சரிங்க, பாருங்கள், ஆக்சுவலாக வந்து எதுக்காக ஸ்கில் வேணும் தம்பி. ஆமாம். டெக்னாலஜி கற்றுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு ஒன்று கம்பெனியில் ட்ரை பண்ணு, அப்படிலாம் ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணுங்கள். வீட்டில் மட்டும் சும்மா இருந்துடாதீங்க. ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. சோஷியல் மீடியாவில் இன்வால்வ் ஆகிட்டு சோம்பேறி ஆகிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு கெரியரும் போயிடுங்க, ஸ்கில்லு டெவலப் ஆகாதுங்க, எல்லாம் போயிடுங்க. அதனால் டிகிரி முடித்த சூடாக வந்து ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்ஸாக ப்ராஜெக்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? நிறைய ஃபிவர் அந்த மாதிரி இருப்பாங்க, இதெல்லாம் வந்து பார்ட் டைம் ஜாபுக்கான சைட்ஸ் தான். இந்த சைட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்படி இல்லையா ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இந்த ஜாப் போஸ்டிங் சைட்ஸ்லாம் பாருங்கள். இந்த சைட்ஸை யூஸ் பண்ணி வேலைக்கு சீக்கிரம் போயிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த கைடன்ஸ் வேணாலும் என்னோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள்.
நம்பிக்கையோட போகிறாங்க. நாம் ஜெயிப்போங்க. வெற்றி நமதாகட்டும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனமாட்டுங்க. நன்றி சார். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.